வெல்கம் டு கத்திச்சா பேசிக். இன்னைக்கு என்ன எங்கள் வீட்டில் செய்கிறோம்னா ஃப்ரான் பிரியாணி தான் நான் செய்ய போகிறேன். பாப்பா ரொம்ப நாள் கேட்டுட்ருக்கா. ஃப்ரான் வாங்கும் போதெல்லாம் அவளுக்கு நான் எப்படியும் ஃப்ரான் பிரியாணி செஞ்சு கொடுத்துருவேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இஞ்சி, பூண்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது மட்டும்தான் நான் போட்டு அரைப்பேன். வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன். இதை மட்டும் நான் அரைச்சிட்டு எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. பிரியாணிக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை போட்டு நான் அரைச்சி வச்சுட்டேன். அப்புறமா கொத்தமல்லி தழை, புதினா ரெண்டையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். லெமன் ஒன்று, வெங்காயத்தை என்ன பண்ணுங்கள், ஒரு 6 வெங்காயம் 7 வெங்காயம் நான் 6 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் நல்லா நீட்டு வாக்கில் நறுக்கிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, பச்சை மிளகா, பிரியாணி இலை இதுதான் போடுறேன். இதோட எக்ஸ்ட்ராவாக நான் ஒன்று சேர்ப்பேன். என்னன்னா சக்தி பிரியாணி மசாலா தூள் இருக்கும்லங்க, அது வாங்கி வச்சுருக்கேன். இது நான் ஒரு கரண்டி போடுவேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சக்தி பிரியாணி மசாலா தூளோட நான் என்ன செய்வேன்னா கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போடுவேன், மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுங்க. காரம் ரொம்ப அதிகமான பிரியாணியோட டேஸ்ட்டே போயிடும். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ராட்டு பிரியாணிங்கிறதுனால மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது மற்ற சிக்கன் மட்டன்னா நான் சேர்க்க மாட்டேன். இது இறால் பிரியாணிங்கிறனால மஞ்சத்தூள் சேர்ப்பேன். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நான் ராட்டில் பிரட்டி வச்சுருக்கிறேன். அதனால அப்படியே டைரெக்டாக போடுவேன். நீங்கள் சேர்க்கலைன்னா மஞ்சத்தூள் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தயிர் இதை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெடி பண்ணியாச்சு. என்ன பிரச்சனை? பிரியாணிக்கு தேவையானது நெய் தான் முதல்ல ஊற்றுங்க. நெய் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெய் ஒரு 4 கரண்டி ஊற்றுவேன். ஏன்னா நெய் அதுதான் பிரியாணி டேஸ்ட்டே நல்லா எடுத்து கொடுக்கும் நமக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறம் கடைசியாக ஃபைனலாக நம்ம ஊற்றிக்கலாம். 4 கரண்டி நெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் அது கொஞ்சமாக ஊற்றுங்க. நெய் தான் அதிகமாக இருக்கணும், இந்த ஆயில் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். நான் அப்படி தான் ஊற்றி நான் சமைப்பேன். நல்லா சூடு வரட்டும். சூடு வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுருங்க. முதல்ல வெங்காயம் தான் போடணும். வெங்காயம் அப்படியே பொன்னிறமாக வதங்கணுங்க. பிரியாணிக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இருக்கணும். அவ்வளோ வெங்காயத்தையும் போட்டுருங்க. ஒரு 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். அவ்வளவும் நீங்கள் போட்டு அவ்வளோ வெங்காயம் போட்டு செஞ்சால் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நெய் அதிகமாக ஊற்றுவேன், ரீஃபைண்ட் ஆயில் கம்மியாக ஊற்றுவேன். அப்போ தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. தெரியுதா? வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் எல்லா பொருளையும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நறுக்கி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி தழை போடுங்க. இது நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. 1-2 நறுக்காதீங்க. நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதில் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா முதல்ல புதினா கொத்தமல்லி அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அந்த ஃப்ளேவர் ஒரு நல்ல வாசனை வரும். அதனால் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் தான் இப்போ ஒவ்வொரு மசாலாவாக நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை சேர்த்தாச்சு. இதை நல்லா அரைச்சிருக்கோம். இந்த மசாலாவை கிளறி விடுங்க.
திரியே கூட வச்சுக்கோங்க. நான் சிம்மில் தான் வச்சுருந்தேன், கறிகிடக்கூடாது இல்லைங்க, அதனால. இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா பொடிலாம் ஒவ்வொன்றா போடுவோம். முதல்ல வந்து பிரியாணி இலையை போட்டுருவோம். பிரியாணி இலை, அதுக்கப்புறம் சக்தி பிரியாணி மசாலா. அது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் பாப்பா சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். சக்தி பிரியாணி மசாலா போட்டாச்சா. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூளும் மிளகாத்தூள், அவ்வளோதான். கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் நான் கம்மியாக தாங்க போடுவேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால அது கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் மிளகாத்தூள் அதிகமாக போயிடுச்சுன்னா பிரியாணியோட ஃப்ளேவர் கெட்டு போயிடும். அது ஏன்னா பச்சை மிளகா டேஸ்ட் தான் எனக்கு முக்கியம். கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா பட்டையும் வந்து நமக்கு வந்து காரமான தன்மையில் தானே இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இதை நல்லா கிண்டிடணும். நல்லா அப்படியே கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனைலாம் போகணும், அதுதான் முக்கியம். இஞ்சி பூண்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு இவ்வளோதாங்க போட்டு அரைப்பேன், வேறு எதுவுமே இதில் நான் சேர்க்க மாட்டேன். இதுக்கு முக்கியமாக உங்களுக்கு டேஸ்ட் என்ன கொடுக்கும்னா, உங்களுக்கு வந்து வெங்காயம் தாங்க மெயின் டேஸ்ட்டே. இதுக்கு வந்து வெங்காயம் பிரியாணிக்கு எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெங்காயம் அதிகமாக சேருங்க. நீங்கள் அதிகமாக சேர்க்க சேர்க்க பிரியாணி டேஸ்ட் கொடுத்துரும், அதுக்கு சொல்கிறேன். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிடுவோம். நான்லாம் கழுவிலாம் ஊற்றிடுவேங்க, அதை போய் யார் விடுவா. அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதி வரணும். கொதி வரும்போது தான் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணும். எடுத்தோன்னே எல்லாத்தையும் அப்படியே போட்டக்கூடாது. கொஞ்சம் மூடி போட்டுருங்க. அப்படியே சும்மா குக்கர் மூடி சும்மா வச்சா நல்லா கொதிக்கும். கொதிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க, எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சா, எல்லாம் சேர்ந்து நல்லா. இப்போ அடுத்தது போடுறோம். பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். தக்காளி, ப்ரான் பிரியாணி செய்வீங்களா? நான் செய்வேன். நான் அப்புறம் இப்போ தான் சமீபமாக தான் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டிலலாம் செய்ய மாட்டாங்க. இப்போ இங்கே கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் ப்ரான் பிரியாணியை செய்ய ஆரம்பித்தேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கடையில் கூட நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். எவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் ஒரு கவுச்சி வருது ப்ரானில். ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது. அது ஏன்னே எனக்கே தெரியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த தக்காளி வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கியாச்சு, வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. நான் வந்து ராட்டில் வந்து உப்பு போட்டிருக்கேன். அதனால உப்பு முதல்ல பார்த்து தான் போடணும். பத்தலைனா தான் அப்புறம் கூட சேர்க்கணும். உப்பு போட்டு நல்லா கிண்டிடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, மஞ்சத்தூள் உப்பு போட்டு ராட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. பார்த்தீங்களா, மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த ராட்டை இதில் போட்டுருங்க. மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. ராட்டுக்கு வந்து கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேருங்க, இல்லாட்டி அந்த கவுச்சி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக சொல்கிறேன். இதையும் போட்டு நல்லா கிண்டிடுங்க. இப்போ அடுத்தது நம்ம கடைசியாக ஃபைனலாக என்ன சேர்க்க போகிறோம், தயிரும் லெமனும் சேர்க்க போகிறோம். தயிர் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எனக்கு அளவு தெரியும், அதனால் நானாக ஊற்றிக்கிறேன். அப்புறம் லெமன் வாங்கி வச்சது எல்லாம் காஞ்சிருச்சு. நல்லா தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் தான் நான் வைப்பேன். லெமனு பேக்கெட்டில் போட்டு வச்சுருவேன், அதனால் ஒன்றும் ஆகாது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துட்டோம். லெமனை ரொம்ப அழுத்தி புழிஞ்சிடாதீங்க. அழுத்தி புழிஞ்சிடாதீங்க. அழுத்தி புழிஞ்சிங்கன்னா அப்புறம் அந்த கசப்பு தன்மை நமக்குள்ளே போயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு தடவை நீங்களும் வந்து ப்ரான் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸு. இதை நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் தயார் பண்ணுறதுக்கு தான் நமக்கு லேட் ஆகுமே தவிர அடுப்பில் வச்சு எடுக்கிறது வந்து அவ்வளோவா லேட் ஆகாது. அவ்வளோதான். நம்ம இப்போ ப்ரானே உள்ளே போட்டுட்டோம் பாருங்கள். எல்லாம் போட்டாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தண்ணிலாம் அளந்தே வச்சிடுவேங்க. ஊற்றியாச்சா? நல்லா கிண்டி நல்லா கிண்டி விட்டுருங்க. இது வந்து ப்ரான்ங்கிறது உடனே நமக்கு வந்து பாயில் ஆகிடும். அதனால் நான் ப்ரானையும் அரிசியையும் ஒன்றாவே போட்டுருவேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா அரிசியை போட்டு மூடிடுவேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொதிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம என்ன செய்யணும்னா அரிசி சேர்க்கணும். நான் வந்து பாசுமதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து பாசுமதி ரைஸ் பிடிக்கும். அதனால் நான் பாசுமதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன் பிரியாணிக்கு. நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து கலந்து வச்சுருக்கிற அரிசியை போட்டுறேன். பாசுமதி ரைஸ் தான். நான் இன்றைக்கும் நாளைக்கு போட்டே வச்சுருவேன். என் பாப்பா வந்து நாளைக்கு பிரியாணி கொண்டு போவாள் ஸ்கூலுக்கு. எங்களுக்கெல்லாம் வந்து ஒரே நாளெல்லாம் பிரியாணி தீராதுங்க. இன்றைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட மாட்டார் ப்ரான் பிரியாணி. அவருக்கு கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சு ப்ரான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் தனியாக. அவருக்கு அவர் சாப்பிட மாட்டார். அவரை சாப்பிடலாம் நாங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி போட்டு நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன செய்வேன்னா ரப்பர் போட்டு மூடிடுவேன். அவ்வளோதான். இதை நல்லா கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கரெக்டான தண்ணி பதத்தில் இருக்குது. உப்பும் சரியாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா தளன்னு கொதிக்குதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி அடிப்பிடிக்கவே இல்லை, அடிப்பிடிக்கவும் இல்லை, குலையவும் இல்லை. நல்லா வந்திருக்கு. ஃபைனலாக என்ன பண்ண போகிறேன், அப்படியே ஒரு கரண்டி நெய் அள்ளி மேலே ஊற்றிட போகிறேன். டேஸ்ட்டுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அருமையான ப்ரான் பிரியாணி ரெடியாகி விட்டது. நல்லா வந்திருக்கு. நான் இப்படி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக வந்திருக்கு. நான் கூட அடி பிடிச்சிருமோன்னு பயந்தேன். நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா வந்திருக்கு. ஆசையாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல? சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சூப்பர். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ப்ரான் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ரான் பிரியாணி ரெடி. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம்.